குர்ஆன் ஹதீஸ துல்லியமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மன் ஆப அஹீஹி பிதம்பி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய நண்பன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை கொண்டு விமர்சிக்கிறான், அவனை அசிங்கப்படுத்துறான், அவனை கேவலப்படுத்துறான், அவனை மட்டமாக நினைக்கிறான். தன் சகோதரன் செய்யக்கூடிய பாவங்களை வைத்து மட்டமாக நினைக்கிறான், கேவலப்படுத்துறான்னா அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரி பண்புகள் நம்மள்ட்ட இருந்து நம்ம மாத்திக்கணும். அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, லம் யமுத் ஹத்தா யஃஅல லஹு, அந்த பாவத்தை அல்லாஹ் அவனை செய்ய வச்சுதான், அசிங்கப்படுத்தி தான் அவனை மௌத்தாக்குவான் என்று இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. நம்முடைய சகோதரர்களை மட்டமா பாவத்தை வச்சு கேவலமா நம்ம பேசுறோம்னு வைங்களேன், ஒண்ணு அதே பாவத்தை செய்ய வச்சு அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்தி மட்டம் தட்டி நம்மளை மௌத்தாக்குவான். அப்படி இல்லைன்னா அதை விட கொடூரமான கேவலமான பாவங்களை செய்ய வைத்துதான் அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்குவான் என்று அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதனால யாரு என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை வெறுக்கணும். ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான், மது குடிக்கிறான் அப்படின்னா அந்த தப்பை வெறுக்கணும். நம்ம தப்புன்னு தெரியும், இது ஹராமுன்னு தெரியும், வட்டி வாங்குறது தப்பு, அந்நிய பெண்ணோட பேசுறது தப்பு, பழகிறது தப்பு, சிகரெட் பிடிக்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு, அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது தப்பு, தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை யார் திரும்ப 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 செய்கிறாரோ, தப்பு செஞ்சுட்டான், மீண்டும் அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சுட்டான், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், அது வேற. ஆனா தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை திரும்ப திரும்ப யாரு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்தல் யுஹ்ரமர் ரிஸ்க பிதம்பி, பாவத்தை யார் அதிகமாக தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப செய்கிறாரோ அவருடைய வாழ்வாதாரத்துல பரக்கத்தை எடுத்துருவான், அவருக்கு வரக்கூடிய நியாமத்துகள் ரிஸ்க்குகள் எல்லாமே அவரை விட்டு தடைபடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பிதம்பி யுஸீபுஹு, அவர் செய்த பாவத்தால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாழ்க்கையில கஷ்டம் வர்றது யாரால? நம்ம செய்யற பாவத்தால. வாழ்க்கையில நம்ம சோதிக்கப்படுறது காசு பணங்களால், பரக்கத்து இல்லாம நம்ம அல்லாடுறது யாரால? நம்ம செய்யக்கூடிய பாவங்களால் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். யா இப்னு ஆதம், ஓ ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? லவ் பலகத் துனூபக அனான ஸமாஇ, நீங்கள் வரம்பு மீறி நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த பாவம் வானத்தினுடைய முகடு அளவுக்கு போயிட்டு. எவ்வளவு பாவங்க, பூமியில இருந்து வானம் வரைக்கும் பாவம் செஞ்சுட்டீங்க, உலகம் முழுக்க அந்த வானம் நிறைய உங்களுடைய பாவங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி நீ பாவம் செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம இஸ்தக்ஃபர்தனி, நீ மனம் திருந்தி வருத்தப்பட்டு என்னிடத்துல வந்து பாவ மன்னிப்பு நீ கேட்டால் கஃபர்து லக, நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றான். வானத்தினுடைய முகடு அளவுக்கு பாவம் செஞ்சா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, வலா உபாலி, அந்த பாவத்தை பத்தி நான் பெருசா நான் ஒரு பொருட்படுத்தவே மாட்டேன், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றான். பேரன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஹலாலுன் பையுன் ஹராமுல் பையுன், எது நல்லது எது கெட்டது, எது ஹலால் எது ஹராம், எது நன்மை எது தீமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். பையின், அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், அல்லாஹுடைய தூதரும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப எது பாவம் அப்படின்றது நமக்கு என்ன செய்யாது, தெரியாமலாம் இருக்காது. பள்ளிவாசலுக்கு போறோம், ஒருத்தன் செருப்பை மாத்தி போட்டு போறான், அது திருட்டு, அது பாவம், நமக்கு என்ன செய்யும், தெரியும். பாவம் என்று தெரிஞ்சுதான் நம்ம பாவத்தை என்ன செய்யறோம். நம்ம எல்லாருமே ஒரு தப்பு செய்யறோம்னா இது தப்புன்னு தெரியாம நம்ம செய்யல. யாருமே நான் தெரியாம பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வட்டி வாங்குறது பாவம் தெரியும், அது போல மது குடிக்கிறது, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, புறம் பேசுறது, தாய் எதிர்த்து பேசுறது, தகப்பனை மதிக்காம இருக்கிறது, மனைவியை துன்புறுத்துறது, இப்படி எல்லாமே தப்பு, அது பாவம் என்று தெரிஞ்சுதான் நம்ம என்ன செய்யறோம், பாவம் செய்யறோம். தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தெரிஞ்சும் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு அல்லது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம். இப்போ பாவம் செய்வதை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது குல்லு இப்னு ஆதம, நம்ம எல்லோரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம எல்லோருமே ஹத்தாஉன், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்று சொன்னாங்க. மாசூமீன்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் யாருன்னா நபிமார்கள் மட்டும்தான். நபிமார்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும்
எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டான். ஆனா அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களா இருக்கட்டும், தாபீன்களா இருக்கட்டும், இமாம்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நிலையில அவர் சருகிதான் ஆகணும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இப்போ மனிதன் என்பவன் பலகீனமானவன், பாவம் செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப குல்லு இப்னு ஆதம ஹத்தாவுன், நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அதுல யார் ஸ்பெஷல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, வஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன, யார் அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி மீண்டும் அல்லாஹ்விடத்துல போய் அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று தௌபா செய்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லோரும் பலகீனமானவங்க. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லோரும் பாவம் செய்வோம். பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா பாவம் செய்யக்கூடிய மனுஷன் என்ன செய்யணும்? செஞ்சுட்டு திமிரா அப்படி நம்ம இருக்கக்கூடாது. மீண்டும் அல்லாஹ்விடத்துல போகணும். போய் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்பவர்கள் தான் சிறந்தவர்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப தௌபா பாவம் செஞ்சு மீண்டு வர்றவன் அல்லாஹ் பிரியப்படுறான். அப்போ பாவம் செய்யறது அது பெரிய தப்பு, பெரிய குற்றம், இவன் பாவின்னு யாரையும் பார்த்து நம்ம அவனை அவதூறாகவோ இழிச்சோ மட்டம் தட்டியோ பேச வேண்டியது இல்லை. பாவம் செய்வோம், ஆனா மீண்டும் நம்ம தௌபா செஞ்சிடணும். சரி, பாவம்னா என்னங்க? ஒரு பாவம்னா என்ன? பாவம் என்பது அதாவது அதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு இன்பம் இருக்கும். ஷைத்தான் அப்படி ஒரு இன்பத்தை கொடுப்பான். வட்டி வாங்குறோம் அல்லது வட்டிக்கு கொடுக்குறோம், காசு டபுளா ட்ரிபிளா நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய காசு கிடைக்குது அப்படின்னு சந்தோஷம் இருக்கும். அது போல மது குடிக்கிறோம், சாராயம் குடிக்கிறோம், போதை வஸ்துக்களை பயன்படுத்தணும், அப்படி போதையில மிதப்பான், அப்படி இன்பமா இருக்கும் அவனுக்கு. அந்த நேரத்தில் இன்பம் கிடைக்கும். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு அந்நிய பெண்கிட்ட பேசுறான், சேட் பண்றான், காதலிக்கிறான், அந்த நேரத்துல இன்பம் கிடைக்கும். அந்த நேரத்துல அந்த ஷைத்தான் ஒரு இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அந்த பாவம் செய்து முடித்ததற்கு பிறகுதான் அதனுடைய முசீபத்துகளும் அதனுடைய ஆபத்துகளும் விளங்கும் என்று இமாம்கள் சொல்லுகிறார். நல்ல குடிப்பான், நல்ல போத வஸ்துகளை பயன்படுத்துவான், சிகரெட் பிடிப்பான், ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு நோய் படுத்துருவான். செய்யும் பொழுது இன்பம், செய்து முடித்ததுக்கு பிறகு ஆபத்து. இதுதான் பாவம். பாவம்னா இதுதான். செய்யும் பொழுது நல்ல சந்தோஷமா இருக்கும், முடிச்சதுக்கு பிறகு அதனுடைய ஆபத்தை அதுக்கு பிறகுதான் புரிந்து கொள்வான் மனிதன் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது நம்ம எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க, நம்மள நிறைய பேர் நினைப்போம், நிறைய பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அழகான தெளிவான வார்த்தையை பயன்படுத்துறான். குல் நபி, நீங்க சொல்லுங்க, யா இபாதி, பாவம் செய்த அடியார்கள். எப்படிப்பட்ட பாவம்? வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் நினைச்சா திட்டி இருக்கிறாங்க. ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், பாவம்னா எல்லாமே தானே வரும். விபச்சாரம், மது குடிக்கிறது, வட்டி வாங்குறது, தாயை ஏசுறது, மனைவி அடிக்கிறது, புறம் பேசுறது, இது எல்லாமே பாவம் தான். இந்த எல்லா பாவங்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் சொல்றான். பாவியே, முட்டாப்பேலே, அநியாயக்காரனே, முனாஃபிக்கே, ஃபாசிக்கே என்று அல்லாஹ் திட்டல. குர்ஆன்ல எந்த இடத்திலையுமே மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவியை பார்த்து அல்லாஹ் திட்டவே இல்லை. இதுல இருந்து நமக்கு பெற வேண்டிய பெரிய படிப்பு என்ன தெரியுமா? இமாம்கள் தஃப்சீர் எழுதுவாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யறான்னா அந்த பாவத்தை தான் வெறுக்கணும், அந்த மனிதனை வெறுக்க கூடாது. நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேங்க, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டேன், நான் செய்த தவறை வெறுக்கணும், ஆனா என்ன வெறுக்க கூடாது. நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க, நீங்க செய்த தவறுதான் தப்பு, அந்த 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 பாவத்தை தான் வெறுக்கணும், ஆனா உங்களை வெறுத்து பேசக்கூடாது. உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ்வே அசிங்கப்படுத்தல. அல்லாஹ்வே பாவம் செய்தவர்கள் எப்படி கூப்பிடுறான்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்றுதான் கூப்பிடுறான். அப்போ பாவம் செய்தவர்களுடைய பாவத்தை தான் நம்ம வெறுக்கணுமே தவிர பாவம் செய்தவனை வெறுக்கவோ, அசிங்கப்படுத்தவோ, மட்டம் தட்டவோ, கேவலப்படுத்தவோ யாருக்குமே ரைட்ஸ் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல குல் யா இபாதி என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி அதிகமாக பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைத்துட்டு சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிறைய பாவம் செஞ்சுட்டியா, அதிகமாக பாவம் செஞ்சுட்டீங்களா,
என்னுடைய ரஹமத் என்பது அதிகமாக இருக்குது. நீங்க லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, என்னுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் யார் தெரியுமா, எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோமா? நம்முடைய பாவங்க நினைச்சு வருத்தப்படுறோமா? நல்லா அட்டூழியம் பண்றோம். என்னைக்காவது நான் இப்படி செஞ்சுட்டேங்க, எங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டேங்க, எங்க அத்தா பேச்சு நான் கேட்கலங்க, என்னைக்காவது மனசு வருத்தப்பட்டு அல்லாஹுக்காக வேண்டி நின்று கண்ணீர் வடிச்சு தௌபா செஞ்சிருக்கோம். நம்முடைய தௌபாலாம் எப்படி இருக்குது? நம்முடைய தௌபாலாம் எந்த நிலைமையில இருக்குது? ஏதோ ஒரு சிந்தனை, அல்லாஹ் என்ன மன்னிச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது தௌபா இல்ல. தௌபா என்றால் என்ன என்பது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அடுத்து நான் சொல்றேன். நம்ம நிறைய பேர் இப்படி நினைக்கிறோம், நம்மள அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, நிறைய பாவங்கள் செஞ்சுட்டோமே என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ சொல்றாங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு அற்புதமான செய்தி, ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசினா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிச்ச செய்திய அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி தான் ஹதீஸுல் குதுசி. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், யா இப்னு ஆதம், ஓ ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? லவ் பலகத் துனூபக அனான ஸமாஇ, நீங்கள் வரம்பு மீறி நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த பாவம் வானத்தினுடைய முகடு அளவுக்கு போயிட்டு. எவ்வளவு பாவங்க? பூமியில இருந்து வானம் வரைக்கும் பாவம் செஞ்சிட்டீங்க. உலகம் முழுக்க அந்த வானம் நிறைய உங்களுடைய பாவங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி நீ பாவம் செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம இஸ்தக்ஃபர்தனி, நீ மனம் திருந்தி வருத்தப்பட்டு என்னிடத்துல பாவ மன்னிப்பு நீ கேட்டால் கஃபர்து லக, நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றான். வானத்தினுடைய முகடு அளவுக்கு பாவம் செஞ்சா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, வலா உபாலி, அந்த பாவத்தை பத்தி நான் பெருசா நான் ஒரு பொருட்படுத்தவே மாட்டேன், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றான். பெருசா பொருட்படுத்திக்க மாட்டேன். சில பேர்லாம் மன்னிக்கிற மாதிரி மன்னிப்பாங்க. மன்னிப்பு, ஒரு தப்பு செஞ்சுட்டோம் எங்க மன்னிச்சிருங்கன்னா மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு பின்னாடி போய் பண்றதையும் பண்ணிட்டு பார்த்து எப்படி பண்றான், எப்படி பம்மிட்டு வாராம் பாரு, இப்படின்னு பேசுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்கிறேன், மன்னித்ததுக்கு பிறகு வலா உபாலி, அதை பத்தி நான் எந்த விதத்திலும் நான் பேசவும் மாட்டேன், அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். முதலாவது செய்தி. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இப்னு ஆதம், ஓ ஆதமுடைய மக்களே என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது, லவ் அதைதனி பி குராபில் ஆர்லி ஹதாயா, இந்த உலகம் அளவுக்கு, பூமி எவ்வளவு பெருசு, இந்த உலகம் அளவுக்கு நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க. இந்த உலகம் அளவுக்கு வரம்பு மீறி விபச்சாரமோ எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி பாவம் செஞ்சுட்டீங்க. இந்த உலகம் அளவுக்கு பாவம் செய்து விட்டு சும்ம லகைத்தனி, பிறகு என்னை சந்தித்து யா அல்லாஹ் நான் மனம் திருந்தி வர்றேன் என்று என்னிடத்தில் வந்தால், இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு ஷரத்து வைக்கிறான், லா துஷ்ரிக் பி ஷைஅன், எந்த நிலைமையில வரணும், எந்த நேரத்திலும் எனக்கு ஷிர்க் செஞ்சிருக்க கூடாது நீ. அதாவது எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா ஷிர்க் வைக்கிறோம் பாத்தீங்களா, இது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஷிர்க்னா என்ன? அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை வேற ஒருத்தருக்கு செய்யறது. சஜிதா யாருக்கு செய்யணும்? அல்லாஹுக்கு செய்யணும். வேற யாருக்கா போய் சஜிதா செஞ்சோம்னா அது ஷிர்க். யார் இடத்துல துவா கேட்கணும், நம்முடைய தேவைகளை யார் இடத்துல கேட்கணும், இஸ்திகாசா யார் இடத்துல கேட்கணும், உதவி யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹுவை தாண்டி மனிதர்கள்ட்டையோ அல்லது இறந்தவர்கள்ட்டையோ இப்படி போய் நம்ம உதவி தேடினால், அவர்கிட்ட துவா செய்தால், இதெல்லாம் ஷிர்க்ன்ற லிஸ்ட்ல வந்துடும். இந்த ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். என்னைக்குமே அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் கோபப்படுறான், அதை மன்னிக்க மாட்டான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், நீ ஷிர்க் வைக்காத நிலையில் மத்த எவ்வளவு பெரிய பாவங்களா இருக்கட்டும், நீ இந்த உலகம் அளவுக்கு நீ செய்து என்னிடத்தில் மனம் திருந்தி வந்தால், ல அத்தைத்துக்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, ல அத்தைத்துக்க, நீ என்னிடத்தில் வந்தால் நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி, பி குராபிஹா மக்ஃபிரா, உலகம் அளவுக்கு பாவத்தை நீ கொண்டு வந்தால் இதே உலகம் அளவுக்கு நான் மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை கொண்டு உன்னிடத்தில் நிற்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய மன்னிப்பினுடைய தாராளத்தன்மை எவ்வளவு பெரியது என்று நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். இந்த பூமி அளவுக்கு செஞ்சாலும் சரி, வானத்தினுடைய முகடு அளவுக்கு செஞ்சாலும் மீண்டும் திரும்பி அல்லாஹ் இடத்துல போனா நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம். நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நம்ம வாப்பா அம்மாக்கு தெரிஞ்சா நம்ம மதிப்பாங்களா? எவ்வளவு ஆபாசமான சிந்தனை, எவ்வளவு ஆபாசமான பார்வை, எவ்வளவு ஹராமான காரியங்கள் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு சர்டிபிகேட்டோ நான் உங்களுக்கு சர்டிபிகேட்டோ கொடுக்க முடியாது. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு
நீங்க இந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணு நான் எப்படிலாம் நம்ம ஆபாசமாக சிந்திச்சிருப்போம், பார்த்திருப்போம். நடக்கக்கூடிய காரியத்தை நான் பேசுறேன், எப்படி பார்த்திருப்போம், எப்படிலாம் குரூப்பா சேர்ந்து நம்ம கலாய்ச்சிருப்போம், தனிமையில எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருப்போம், எவ்வளவு ஹராமான காரியங்களை பார்த்திருப்போம். இப்படி நாம் செய்யக்கூடிய இந்த அருவருப்பான ஹராமான பாவங்களை நம்முடைய வாப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச நம்மளை மதிப்பாங்களா? நம்மளை மதிப்பாங்கன்னா நம்மளை சேர்த்துப்பாங்களா? வீட்டுல நம்ம மனைவி மக்களுக்கு தெரிஞ்சா நம்மளை மதிக்குமா? ஏங்க கூட உள்ள நண்பர்களை யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நீங்க சொல்லி பாருங்க, சி இவனா அப்படின்னு நம்மளை விட்டு ஒதுங்கிடுவான். இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா சொல்றான், யா இபாதி, அல்லாஹு தஆலா சொல்ற, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும் துஹ்திஊன பில் லைலி வன் நஹார். நம்மளை பத்தி சொல்றான், நீங்கள் பகலெல்லாம் பாவம் செய்றீங்க, இரவெல்லாம் பாவம் செய்றீங்க. பகலிலும் பாவம், இரவிலும் பாவம். நான் யார் தெரியுமா? நீங்க பாவம் செய்றீங்க, நான் யார் தெரியுமா என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நீ இரவெல்லாம் பகலெல்லாம் பாவம் செய்து என்னிடத்தில் மீண்டு தௌபா செய்தால் நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். பாவம் மன்னிப்பு அல்லாஹ் மன்னிக்கத்தான். இவ்வளவு பெரிய வார்த்தைகளை பாருங்க. இந்த அளவுக்கு யாருங்க இறங்கி வருவா? இந்த அளவுக்கு நான் மன்னிக்க தயார். வானத்தினுடைய முகடோ, பூமி அளவோ, இரவோ பகலோ, நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, நான் மன்னிக்க தயார் என்று வரக்கூடிய அல்லாஹ்விடத்து நாம் மன்னிப்பை கேட்கிறோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு 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 பரிசை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்றாம இருக்கு. பாவிதான், நம்ம பாவம் செய்யறோம், அந்த பாவம் செய்து பாவத்திலிருந்து நம்ம மீண்டு வந்தா அந்த பாவத்தையும் மன்னிச்சு அல்லாஹ் எப்படிலாம் நமக்கு ஒரு பரிசை, ஒரு கிஃப்ட கொடுக்கறான் பாருங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன அமில அமலன் சாலிஹன். யார் ஒரு பாவ மன்னிப்பு தேடி, நிறைய பாவம் செஞ்சுட்டாரு, பாவம் செஞ்சதுக்கு பிறகு அவர் மீண்டு அல்லாஹ்விடத்துல வருகிறார். பாவ மன்னிப்பு கேட்டாரு, மீண்டு அல்லாஹ்விடத்துல வருகிறார். நிறைய பாவம் செஞ்சுட்டு அவர் மீண்டு அல்லாஹ்விடத்துல வருகிறார். வந்தது மட்டும் இல்லாம அவர் நல்ல அமல்களை செய்கிறார். நல்ல அமல்களை செய்ததன் காரணமாக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நிறைய பாவம் செஞ்சிட்டோம், மீண்டு அல்லாஹ்விடத்துல வந்துட்டோம், நல்ல அமல்கள் செய்யறோம். அப்படி செய்தால் நம் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தவோ அந்த பாவங்கள் அனைத்தையுமே நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மன்னிப்பு மட்டும் இல்லைங்க, மன்னிக்கிறான். அந்த மன்னிப்பை, அந்த பாவங்களை எல்லாம் நன்மையாக நமக்கு மாற்றி நம்முடைய நன்மைகள் பதிவு செய்யக்கூடிய ஏடுகளில் ஈடுபடுகிறது என்று குர்ஆன் சொல்லக்கூடியது நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு இவ்வளோ வாய்ப்புகளை கொடுக்கிறான். மன்னிக்கிறேன், மன்னிச்சது மட்டும் இல்லாம நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் மாத்தி நன்மைகளாகவும் நான் எழுதி தர்றேன், இவ்வளவு வாய்ப்புகள் நம்ம கொடுக்கறானா, தௌபா செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தயாராகணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று ஈமான் கொண்ட நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். எவ்வளவு பெரிய பாவங்கள் நீங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். தௌபத்தன் நசூஹா. எப்படிப்பட்ட தௌபா? களப்பற்ற தௌபாவாக இருக்கணும். சரி, இந்த தௌபத்துன் நசூஹா, களப்பற்ற தௌபா என்றால் என்ன? இதற்கு இமாம் நவவி போன்ற பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் தப்சீர் சொல்லும் பொழுது, விளக்கம் சொல்லும் பொழுது, தௌபத்துன் நசூஹா என்றால் என்னன்னா 3 ஷரத்துகள் இருக்கு தௌபாக்கு. நீங்க சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாலாம் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக மாட்டான். அந்த தௌபா அங்கீகரிக்கவும் படாது. இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய தௌபாலாம் இந்த லிஸ்ட்ல வரவே வராது. 3 ஷரத்துகள் இமாம்கள் சொல்றாங்க. முதலாவது ஷரத்து, நீங்க தௌபா செய்றீங்களா, அல்லாஹ்விடத்துல போய் மீண்டு என் பாவத்தை நினைச்சு வருந்தி அல்லாஹ்விடத்துல மீண்டு போறீங்களா? முதலாவது ஷரத்து இமாம்கள் சொல்றாங்க, நம்ம பாவத்தை நினைச்சு முதல்ல வருத்தப்படணும். வட்டி வாங்கிட்டனே, அம்மாவை தப்பா பேசிட்டனே, இவனை பத்தி நம்ம அவதூறா பேசிட்டோமே, இவனுக்கு நம்ம இவ்வளவு அநியாயம் செஞ்சிட்டோமே, இப்படி நாம் செய்த பாவங்களை நினைத்து முதல்ல வருத்தப்படணும். இன்னைக்கு நம்மள பெரும்பாலும் நபர்களுக்கு செய்யறதெல்லாம் செய்யறோம், ஆனா துளி கூட மனசுல வருத்தம் இல்லைங்க. முதல்ல வருத்தப்படுங்க. 2வது விஷயம், அந்த பாவத்தை அப்படி விட்டுறணும். 2வது விஷயம் என்னது? அந்த பாவத்தை அப்படி விட்டுறணும். இதெல்லாம் நான் சொல்றேன் தௌபாவினுடைய ஷரத்துகள். அந்த பாவத்தை விட்டுறணும். வட்டி வாங்கிட்டு இருந்தேன், அதை உணர்ந்துட்டேன், அப்படியே அந்த வட்டியை விட்டுறணும். நல்ல போதை வஸ்துக்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதை நான் உணர்ந்துட்டேன், அதை அப்படியே விட்டுறணும். அந்நிய பெண்ணோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஐயோ இது தப்புன்னு தெரியுது, அல்லாஹ்விடத்துல மீண்டு வர்றேன், அதோட பிளாக் பண்ணிட்டு நோண்டணும். இப்படி நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டுறணும். இது 2வது. 3வது,
இனி அந்த பாவத்தின் பக்கம் நான் போகவே மாட்டேன் என்று மனசுல உறுதி எடுக்கணும். இந்த மூணும் ஒன்று சேர்ந்து இருந்தாதான் அதுதான் தௌபா. அதான் என்னது தௌபா. நம்ம செய்யறதுதான் என்னது இல்ல, அது பேரு தௌபாவே கிடையாது. தௌபத்து நசூஹானா களப்பற்ற தௌபா என்றால் இதுதான் களப்பற்ற தௌபா. முதல்ல பாவத்தை நினைச்சு வருத்தப்படுங்க. ரெண்டாவது அந்த செய்த பாவத்தை அப்படி விட்டுறணும். மூணாவது இந்த பாவத்தின் பக்கம் நான் மீளவே மாட்டேன் என்று மனசுல உறுதி எடுக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் தௌபா. இந்த தௌபா நம்மள எத்தனை பேர்கிட்ட இருக்குன்றத நம்முடைய மனசாட்சிக்கு தக்கன நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்மள எத்தனை பேருக்கு இந்த தௌபா இருக்குது? எத்தனை பேர் இப்படி தௌபா செய்யறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி இந்த தௌபா நம்மள்ட்ட இல்ல. அடுத்து நம்ம தௌபா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன? அழுது அல்லாஹ்கிட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, தெரியாம நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு மீண்டும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறோம். அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் அப்படின்றதுக்கான அடையாளங்கள் 4 இருக்குது. இந்த 4 அடையாளங்கள் நம்மகிட்ட வெளிப்பட்டாதான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருக்கான்றதே அர்த்தங்க. இந்த 4 அடையாளம் நம்மகிட்ட வெளிப்படலன்னு வைங்களேன், நம்முடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். முதலாவது இமாம்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல மீண்டு அல்லாஹ்விடத்துல வருத்தப்பட்டு தௌபத்து நசூஹா களப்பற்ற தௌபாவாக அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் முதலாவது அவன்கிட்ட வெளிப்படக்கூடிய அடையாளம் என்ன தெரியுமா? தேவையற்ற விஷயங்களை விட்டு அவன் ஒதுங்கிடுவான். அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு தேவையில்லை, அடுத்த வீட்டு கதை நமக்கு தேவையில்லை, இப்படி எதெல்லாம் அவனுக்கு தேவையில்லையோ இதெல்லாம் நமக்கு தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற வார்த்தைகளை விட்டு அவன் ஒதுங்கிடுவான். தேவையற்ற விஷயங்களை அவன் செய்யவே மாட்டான். இது முதலாவது அடையாளம். 2வது அடையாளம், அவனுடைய உள்ளத்தில் ஹசது, பொறாமை என்ற குணம் இருக்கவே இருக்காது. யாரை பார்த்து அவன் பொறாமப்பட மாட்டான். தனக்கு மேல உள்ளவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டான். அண்ணன் ரொம்ப வளர்ந்துகிட்டே போறாரு, பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டே போறாரு அப்படின்னு அண்ணனை பார்த்து பொறாமப்பட மாட்டான். கூட உள்ள நண்பனை பார்த்து பொறாமப்பட மாட்டான். யாரை பத்தியும் எந்த சூழ்நிலையில் பொறாமை சிந்தனை என்பதே அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். தௌபா அங்கீகரிக்கப்பட்டான். 2வது அடையாளம். 3வது அடையாளம், அவன் தீய தொடர்பை எல்லாம் அவன் விட்டு விடுவான். என்னென்ன விஷயங்கள்லாம் அவனை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் விட்டு நோண்டுருவான். போனாலதான் நான் வீணா போறேன்னா போனை தூக்கி போட்டுருவான். நான் வாட்ஸ்அப்பாலதான் வீணா போறேன், குரோமாலதான் நான் வீணா போறேன், யூடியூபாலதான் நான் வீணா போறேன், இவங்களாலதான் நான் கெட்டு போறேன், இவங்கள்ட்ட பேசுறதுனாலதான் என்னுடைய பாவம் என்று அவன் தெரிந்தால் அதை அப்படி விட்டு நோண்டுருவான். இதெல்லாம் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு என்பதற்குண்டான அடையாளம். நான் என் ஃப்ரெண்டாலதான் நான் வீணா போறேன், அவன் சிகரெட் பத்தி வைக்கிறான் அதனாலதான் நான் வீணா போறேன், அவன் ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுக்குறான் அதனாலதான் நான் குடிக்கிறேன், அவன் எடுத்து தர்றான் அந்த போதையிலாதான் நான் இவ்வளவு வீணா போறேன் என்று யார் யாரெல்லாம் பாவங்கள் சம்பந்தமாக நமக்கு தீய தொடர்புகள் யார்கிட்ட இருக்குதோ அந்த தொடர்பை எல்லாம் அவன் விட்டு விலகிடுவான். இது எதுக்கு அடையாளம்? தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்குண்டான அடையாளம். 3வது அடையாளம். 4வது அடையாளம் என்ன தெரியுமா? மறுமையினுடைய சிந்தனை, கபருடைய சிந்தனை, மரணத்தினுடைய மௌத்தினுடைய சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதை நினைச்சு அவன் அதிகமாக இபாதத் செய்ய ஆரம்பிச்சிருவான். இது 4வது அடையாளம். இந்த 4 அடையாளம் நமக்கு இருந்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதே அர்த்தம். இந்த 4 அடையாளங்கள் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எத்தனை பேருக்கு இருக்கு? பெரும்பாலும் இந்த 4 அடையாளங்கள் நம்மள நிறைய பேருக்கு இல்லை. இப்ப நம்முடைய தௌபாலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா? நம்முடைய தௌபாலாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவையற்ற விஷயங்களை விட்டு அவர் தவிர்ந்துருவார். 2வது ஆரம்பத்துல சொல்றேன். முதலாவது தேவையற்ற விஷயங்களை விட்டு அவர் தவிர்ந்துருவார். அவர் தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டார். 2வது பொறாம சிந்தனை அவருக்கு இருக்காது. 3வது தீய தொடர்பை விட்டு அவர் வெளியே வந்துருவார். 4வது மரணத்தையும் மௌத்தையும் நினைத்து நல்ல இபாதத்தான வணக்க வழிபாடுகள் அவர் ஈடுபடுவார். இந்த 4 விஷயங்கள், 4 அடையாளங்கள் இருந்தால்தான் நம்முடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு உண்டான அடையாளம். அப்ப இன்ஷா அல்லாஹ் தௌபா அதிகமாக செய்யுங்க. இந்த 4 அடையாளங்கள் நமக்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். அடுத்ததாக இவ்வளவு நேரம் நம்ம தௌபாவை பத்தி பார்த்தோம். இப்ப இஸ்திக்ஃபார். தௌபா வேற, இஸ்திக்ஃபார் வேற. நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. தௌபா என்பது பெரிய பெரிய பாவங்களை செஞ்சு அல்லாஹ்விடத்துல மீள்றதுக்கு தான் தௌபா. இஸ்திக்ஃபார் என்பது சின்ன சின்ன பாவங்கள் செய்யறோம் பாத்தீங்களா, இதுக்கு தான் இஸ்திக்ஃபார். சரி, இந்த இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஹதீஸ்ல சொல்யூஷன் இருக்கு. 3 செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார்,
யார் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சோபனங்களை சொல்றாங்க. முதலாவது சொன்னாங்க, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா, எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம வீட்டுல குடும்பத்துல நெருக்கடி வரும், திடீர்னு சண்டை வந்துடும், என்ன செய்யனே தெரியாது, திடீர்னு பணம் தேவைப்படும், என்ன செய்யனே தெரியாது. நம்ம வேலை செய்யற இடத்துல நெருக்கடிகள் வரும். இப்ப நெருக்கடிகள்ன்றது மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நெருக்கடிகள் வந்து கொண்டேதான் இருக்கும், சோதனை வந்து கொண்டேதான் இருக்கும். இப்படி நெருக்கடிகள் வரும் பொழுது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 நீங்க இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு அகன்றும். அந்த நெருக்கடிகளை அல்லாஹ் தஆலா நீக்கிடுறான். இரண்டாவது சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அதிகமாக இஸ்திக்பார் செய்றாரோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எவ்வளவு பெரிய மனக்கவலைகள் அவனிடத்துல இருந்தாலும் அந்த கவலைகளே அல்லாஹ் நீக்குகிறான். கவலைன்றது பெரிய ஆபத்து. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா மனசுல கவலை இருக்கக்கூடாது. அதிகமா கவலை இருந்துச்சுன்னு வைங்களேன், முடங்கி உட்கார்ந்துருவோம். நம்ம மனசுல கவலைகள் எடுக்கப்பட்டுச்சுன்னா அடுத்து என்ன ஸ்டெப்ன்றதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். கவலைகள் என்பது நம்மளை செயல்பட விடாம தடுத்துரும், நம்மளை சிந்திக்க விடாம தடுத்துரும், நம்மளை அப்படியே முடக்கிரும். இதுதான் கவலையினுடைய பெரிய முசீபத்து. கவலை வந்துட்டுன்னா அப்படியே உட்கார்ந்துரும், ரூம்ல உட்கார்ந்துரும், அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் இஸ்திக்பார் அதிகமாக செய்து கொண்டே இருந்தா அந்த பிரச்சனை நீங்குதோ இல்லையோ, அது அடுத்து நமக்கு வந்த பிரச்சனைகள் நீங்குதோ இல்லையோ, ஆனா நம்முடைய கவலைகள் உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். கவலைகள் எடுக்கப்பட்டுட்டாலே நம்முடைய சிந்தனை வேலை செய்யும். நம்ம சிந்தனை வேலை செஞ்சாலும் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். இது ரெண்டாவது. மூணாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வறுமையில கஷ்டப்படுவோம், மாசம் கடைசி ஆயிட்டுன்னு வைங்களேன், நீங்களாம் குடும்பஸ்தன் இல்ல, சில பேர் தான் கல்யாணம் ஆயிருக்கோங்க. இந்த குடும்பஸ்தனுக்கெல்லாம் மாசம் கடைசி வந்துட்டாலே கையில காசு இருக்காது, என்ன செய்ய ஏது செய்யன்ற மாதிரி இருக்கும். பால்காரனுக்கு பில்லு கொடுக்கணும், மல்லிகை கடைக்காரனுக்கு கொடுக்கணும், இப்படி நிறைய செலவுகள் இருக்கும், கரண்ட் பில் வரும். இப்படி இதே மாதிரி நிலைமைகள், காசு கையில இல்லாத நிலைமை வந்துச்சுன்னா, நம்ம வறுமையில ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நெருக்கடிகள், காசு பணங்களால் நமக்கு நெருக்கடிகளும் கவலைகளும் பிரச்சனைகளும் வருது. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், ஆனா கையில ஒத்த பைசா இல்ல, ஆனா பணம் தேவைப்படுது, இப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழல் காசு பணங்களை கொண்டு செல்வத்தை கொண்டு நமக்கு வரும் பொழுது நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்பார் செய்தால் வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு காசு பணங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், அறியாத புறத்துல இருந்து உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படும், உங்களுக்கு வாழ்வாதாரம், உங்களுக்கு காசு பணங்கள் அறியாத புறத்துல இருந்து. அது எப்படி வரும், எந்த ரூட்ல இருந்து வரும், அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நேரத்துல எப்படி வேணாலும் என்ன செய்வோம், அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இஸ்திக்பார் என்பது நமக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, நெருக்கடி நீங்கும். அது போல நமக்கு ஒரு கவலை வரும் பொழுது நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, கவலை நீங்கும். நமக்கு ஒரு காசு பணங்களை கொண்டு வறுமை கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள். அந்த இஸ்திக்பாரால் அந்த காசு பணங்களுடைய நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்போம். உண்மையிலே இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டு சொல்றேன். ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசமா பேசுறேன்னா, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி முதல்ல எடுக்கிறது தஸ்பீஹ் தான். முதல்ல எங்க உஸ்தாது, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான், இஸ்திக்பார் செஞ்சா எல்லாமே சரியாகும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைப்பிடிங்க, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மாற்றத்தை பார்ப்பீங்க. அது நான் சொல்றதுக்காக வேண்டி இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அவங்களுடைய வார்த்தை என்னைக்குமே என்ன செய்யாது, பொய்யாகாது, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அது போல நம்ம பாவம் செய்யறோம். இப்ப இஸ்திக்பாரை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தன் பாவம் செய்யறான், ஒரு மனிதன் பாவம் செய்யறான். பாவம் செய்யக்கூடிய மனிதனை நம்ம மட்டமா நினைக்க கூடாது, அது பெரிய ஆபத்தை நம்ம கொண்டு கொடுத்துரும். ஒருத்தன் தப்பு செய்யறான்னு வைங்களேன், நம்ம என்ன செய்யறோம், அவனை கேவலமா பேசுறோம், இழிவா பேசுறோம். என்னைக்கோ ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க, என்னைக்கோ ஒரு தப்பு செஞ்சிருப்பான், அவன் திருந்தி மாறி வந்திருப்பான். ஆனா அவன் ஒரு நல்ல செயல்களை செய்யும் பொழுது, இவன் லட்சணத்தை பத்தி தெரியாத, அன்னைக்கு அவன் அப்படி பண்ண வந்தானே அப்படின்னு என்னைக்கோ ஒரு தப்பை இழுத்து வச்சு பேசக்கூடிய மக்கள் பாக்குறோம். என்னைக்கோ ஒரு தவறு செஞ்சிருப்போம். அப்போ நம்ம சகோதரர்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம நண்பர்கள் செய்யக்கூடிய பாவங்களை விமர்சிப்பதோ, அசிங்கப்படுத்துவதோ, கேவலப்படுத்துவதோ என்ற பண்பு நம்ம இடத்துல இருந்தால், அதை பத்தி புறம் பேசுறது, அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்,
அடுத்தவன்கிட்ட போய் சொல்றது. இது மாதிரி செயல்கள் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அல்லாம இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்னுல் கைம்னா யாரு? இப்ப நீங்க தப்சீர் இப்னு கசீர் வாசிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த இப்னு கசீர்ல சில தப்சீர் அறிஞர்கள் வரும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்புறம் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுல ஒரு அறிஞர் தான் யாரு? இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களுடைய கருத்துக்கள் தப்சீர்ல அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கருத்து. குர்ஆன் ஹதீஸ துல்லியமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மன் ஆப அஹீஹி பிதம்பி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய நண்பன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை கொண்டு விமர்சிக்கிறான், அவனை அசிங்கப்படுத்துறான், அவனை கேவலப்படுத்துறான், அவனை மட்டமாக நினைக்கிறான். தன் சகோதரன் செய்யக்கூடிய பாவங்களை வைத்து மட்டமாக நினைக்கிறான், கேவலப்படுத்துறான்னா அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரி பண்புகள் நம்மள்ட்ட இருந்து நம்ம மாத்திக்கணும். அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, லம் யமுத் ஹத்தா யஃஅல லஹு, அந்த பாவத்தை அல்லாஹ் அவனை செய்ய வச்சுதான், அசிங்கப்படுத்தி தான் அவனை மௌத்தாக்குவான் என்று இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. நம்முடைய சகோதரர்களை மட்டமா பாவத்தை வச்சு கேவலமா நம்ம பேசுறோம்னு வைங்களேன், ஒண்ணு அதே பாவத்தை செய்ய வச்சு அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்தி மட்டம் தட்டி நம்மளை மௌத்தாக்குவான். அப்படி இல்லைன்னா அதை விட கொடூரமான கேவலமான பாவங்களை செய்ய வைத்துதான் அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்குவான் என்று அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதனால யாரு என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை வெறுக்கணும். ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான், மது குடிக்கிறான் அப்படின்னா அந்த தப்பை வெறுக்கணும். நம்ம வீட்டுல அத்தா இருக்கிறாங்க, சில பேர் அத்தாலாம் சிகரெட் பிடிப்பாங்க, வாப்பா தண்ணி அடிப்பாங்க, இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவாங்க. அதுக்குன்னு வாப்பாவும் இருக்கக்கூடாது, அத்தாவும் இருக்கக்கூடாது, அவங்க செய்யற தப்பதான் வெறுக்கணும். நம்ம அம்மா இருக்கிறாங்க, அசிங்கமா பேசுவாங்க. நம்ம அம்மா சண்டைன்னு அப்படி அசிங்கமா பேசுவாங்க. அந்த அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை தான் இருக்கணும், நம்ம அம்மாவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வணக்கம் நினைக்கிறேன். அதனால நம்ம பாவம் செய்யக்கூடியவர்கள் விமர்சித்தால் அதே பாவங்களை நம்மள அல்லாஹ் செய்யக்கூடிய நிலைமை கொண்டு வந்துருவோம், அசிங்கப்படுத்திடுவோம் அல்லாஹ் தஆலா. அடுத்ததாக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாழ்க்கையில காசு பணங்கள் பத்த மாட்டுது, மாசம் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டுன்னு எங்கெல்லாம் சம்பளம், அப்படி 15ஆம் தேதிக்குள்ள எல்லாமே பறந்துடும், வர்ற மாதிரி இருக்கும், எப்படி போகுன்னே தெரியாது, அப்படி செலவாயிரும் எல்லாமே. காரணம் என்ன தெரியுமா? பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். பரக்கத்து இருந்தா அது நீடிச்சு இருக்கும், பரக்கத்து இல்லைன்னு வைங்களேன் அது அப்படி என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு எப்படி வரும் தெரியாது, எப்படி போகும் தெரியாது. இதுக்கு என்ன ரீசன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் அபுத ல யுஹ்ரமு ரிஸ்க, ஒரு அடியானுக்கு அவனுடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் காசு பணங்கள் தடை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவனுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தடை செய்வான். எப்படிப்பட்ட அடியான்? தப்புன்னு தெரியும், இது ஹராமுன்னு தெரியும், வட்டி வாங்குறது தப்பு, அந்நிய பெண்ணோட பேசுறது தப்பு, பழகிறது தப்பு, சிகரெட் பிடிக்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு, அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை யார் திரும்ப 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 செய்கிறாரோ, தப்பு செஞ்சுட்டான், மீண்டும் அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சுட்டான், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், அது வேற. ஆனா தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை திரும்ப திரும்ப யாரு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுதல் யுஹ்ரமு ரிஸ்க பிதம்பி, பாவத்தை யார் அதிகமாக தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப செய்கிறாரோ அவருடைய வாழ்வாதாரத்துல பரக்கத்தை எடுத்துருவான், அவருக்கு வரக்கூடிய நியாமத்துகள் ரிஸ்க்குகள் எல்லாமே அவரை விட்டு தடைபடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பிதம்பி யுஸீபுஹு, அவர் செய்த பாவத்தால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாழ்க்கையில கஷ்டம் வர்றது யாரால? நம்ம செய்யற பாவத்தால. வாழ்க்கையில நம்ம சோதிக்கப்படுறது காசு பணங்களால், பரக்கத்து இல்லாம நம்ம அல்லாடுறது யாரால? நம்ம செய்யக்கூடிய பாவங்களால் என்பதை நம்ம புரிஞ்சு. கடைசியாக ஒரே ஒரு செய்தி, நீங்க எல்லாரும் படிக்கிறீங்க, நீங்க எல்லாம் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இவங்க ஹிஃப்ஸ் பண்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாத், அவங்களுடைய ஆசிரியர் மாலிக் ரஹ்மத்துல்லா யாருன்னா முஅத்தா மாலிக். இந்த உலகத்திலேயே ஹதீஸ் கிரந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ கோர்வை செஞ்சு அழகாக தொகுத்த மாமேதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கதான் மதீனால உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல இருந்து பாடம் நடத்துவாங்களாம். இந்த நபி இந்த ஹதீஸ சொன்னாங்க என்று அழகான முறையில பாடம் நடத்தக்கூடிய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு சொன்னாங்க. இமாம் ஷாஃபி வாப்பான்னு கூப்பிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உன்னுடைய முகத்தில் இல்மினுடைய நூரை நான் பார்க்கிறேன், அதாவது கல்வியினுடைய ஒளியை நான் பார்க்கிறேன், உன் முகத்துல கல்வியினுடைய ஒளியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா
நீ பாவம் செய்து அந்த ஒளியை அணைத்து விடாதே என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய மாணவர் இமாம் ஷாஃபிட்ட சொன்னாங்க. அப்போ படிக்கக்கூடிய நம்ம, கல்வி கற்கக்கூடிய, அது உலக கல்வியோ மார்க்க கல்வியோ, படிக்கக்கூடிய நன்மை கல்வி கற்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும்னா பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்தாதான் அந்த இல்மும் அந்த படிப்புக்கு பிரயோஜனம். விளங்குதா உங்களுக்கு? படிப்புக்கு பிரயோஜனம். சில பேர்லாம் அட்டூழியம் பண்ணுவான், அவன் ரொம்ப போத வஸ்துக்களை பயன்படுத்துவான், ரொம்ப கேடு கிட்டவனா இருப்பான், அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வர்ற மாதிரி இருக்கும், அவன் தான் பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி அல்லாஹ் அடைய வச்சு இன்ன ரப்பக இன்ன அல்லாஹனுடைய அந்த அந்த பிடி என்பது இன்ன பத்ஷ ரப்பிக்கல் அஷதீத், ஒரு கட்டத்துல அல்லாஹ் அவனையும் பிடிப்பான். அதனால படிக்கக்கூடிய நம்ம, ஓதக்கூடிய நம்ம பாவங்களை விட்டு தவிர்ந்ததாதான் அந்த இல்மு நமக்கு ஹாசில் ஆகும், அந்த இல்மு பிரயோஜனம் அளிக்கும், நம்ம பாஸ் ஆக முடியும், நம்ம அந்த நோக்கத்தை நம்ம அடைய முடியும். பாவங்கள் இருந்துச்சுன்னா அந்த இல்முல எந்த ஒரு பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படியே நீங்க பாஸ் ஆகி பெரிய லெவலுக்கு அடைஞ்சும் அந்த பாவத்தை விடலைன்னா அதுக்கு பிறகும் அல்லாஹனுடைய புடி ரொம்ப கடுமையா இருக்கும். அல்லாஹ் தாலா உடனே சோதிச்சுட்டான்னு வைங்களேன், சந்தோஷப்பட்டுக்கணும். விட்டு சோதிக்கிறான்னு வைங்களேன், அந்த புடி, அததான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன பத்ஷ ரப்பிக்கல் ஷதீத், அல்லாஹ் தாலா விட்டு பிடிப்பான், அந்த புடியிலிருந்து தப்பிக்க முடியாது. குர்ஆனுடைய வார்த்தை. நம்ம செய்யறோம், தப்பு செய்யறோம், உடனே அல்லாஹ் சோதிச்சுட்டான், அல்ஹம்துலில்லாஹ் சோதிச்சுட்டான் அப்படின்னு நம்ம இருந்துக்கலாம். ஆனா விட்டு விட்டு அல்லாஹ் பிடிச்சான்னா அது ரொம்ப ஆபத்தான பிடி. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்போம். அந்த பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்துல மீண்டும் தௌபா செய்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.